Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனுடைய ஒரு சின்ன அப்டேட் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். தேர்வு விடைத்தாளில் ஒரு சின்ன மாற்றம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வரக்கூடிய சாட்டர்டே எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுங்க. ஸோ அதில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் தனியாக ஆன்சர் ஷீட் தனியாக கொடுக்க போகிறது கிடையாது. சேர்ந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுக்க போகிறாங்களாம். கொஷின் அதிலே மென்ஷன் ஆகிருக்கும், அது கீழே அதுக்கான ஸ்பேசஸ் கொடுத்துருக்கும். ஸோ ஒரு கொஷினுக்கும் ஒரு ஸ்பேசஸ் அது கீழே கொடுத்துருப்பாங்களாம். நீங்கள் அந்த கொஷினுக்கு கீழே அந்த ஸ்பேசஸ்க்குள்ளே தான் ஆன்சர் எழுதணும், அந்த ஸ்பேஸை தாண்டி வேறு எதுவும் எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தனியாக கொஷின் பேப்பர் வராதான், ஒரே புக்லெட்டில் கொஷினும் அதுக்கான ஸ்பேசஸும் இருக்கும், அந்த ஸ்பேசஸில் நீங்கள் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு 1 or 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வின் வினாவிடை புத்தகத்தின் மாதிரி நகல் டிஎன்பிஎஸ்சி சைட்டில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கொஷின் பேப்பரும் கொடுத்துட்டு ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போது ஒரே புக்லெட் மாதிரி கொடுத்துட்டு அதில் கொஷினும் இருக்கும், ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நம்ம கிடைச்ச அப்டேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.